அரங்கில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். என்னுடைய நண்பர்கள் ஏராளமானவர் நிறைந்திருக்கும் இந்த அவைக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, 2017ஆம் ஆண்டு நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து மத்திய பிரதேச பகுதிகளில் ஒரு பயணம் செய்தோம். மைய நில பயணம் என்ற பெயரிலே அதை ஒரு கட்டுரையாக என்னுடைய தொடராக என்னுடைய இணையதளத்திலே வெளியிட்டேன். அந்த பயணத்தில் தான் முதல் முறையாக மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பின்பேக்கா என்கிற குகை ஓவியங்களை பார்க்க சென்றோம். உலகம் முழுக்க குகை ஓவியங்கள் இருக்கின்றன. பெரும்பாலும் பெருங்கற்காலம் என்று சொல்லப்படக்கூடிய கற்காலத்தின் முடிவில் இருந்து வரையப்பட்டவை. அவை மானுட நாகரிகம் என்று இன்றைக்கு நாம் எதையெல்லாம் சொல்கிறோமோ அதை எதுவுமே தொடங்குவதற்கு முந்தின காலகட்டத்தை சார்ந்தவை. இன்ன மொழி, இன்ன பண்பாடு, இன்ன கலாச்சாரம் என்று நாம் சொல்கிறோம்ல, எதுவுமே அதனுடைய நேரடியான தொடர்பு கொண்டவை அல்ல. பெருங்கற்கால நாகரிகத்திற்கும் அதன் பிறகு இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நாகரிகத்திற்கு இடையில ஒரு பெரிய அகழி ஒன்று இருக்கிறது. ஒரு பெரிய இடைவெளி, விளக்கப்பட முடியாத ஒரு இடைவெளி இருக்கிறது. அரைகுறைகள் அதை விளக்கிக் கொண்டே இருப்பார்கள், ஆனால் அது விளக்கப்பட முடியாது. கற்காலத்தில் இருந்து மனிதர்கள் பெருங்கற்காலத்திற்கு வருகிறார்கள். பெருங்கற்காலத்தை சேர்ந்தவைதான் இங்கு கொடுமணல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வட்டங்கள், கல் வட்டங்கள், பெரிய நடுகற்கள், பெரிய தூண்கள், மென்ஹீர்ஸ் என்று சொல்லுவாங்க, கல் அறைகள் என்று சொல்லுவாங்க. 2 கல் மேல கல் வைக்கப்பட்டவை. இவை உலகம் முழுக்க இருக்கின்றன. நான் லண்டன் பக்கத்தில் பார்த்திருக்கிறேன், இங்கே நார்த் ஈஸ்ட் பகுதி மணிப்பூரில் பார்த்திருக்கிறேன். இந்தியாவில் என்னுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ளேயே 4-5 பெருங்கற்கள் நின்று கொண்டிருக்கின்றன. அங்கிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கின்றன. இவை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை சேர்ந்தவை அல்ல. தோராயமாக ஒரு இன்றிலிருந்து 15,000 20,000 ஆண்டுகள் தொன்மையான, அதாவது தொல் மனிதன் உருவாக்கியவை. அவன் எந்த மொழி பேசினான் நம்மால் சொல்ல முடியாது, எந்த வகையில் வாழ்ந்தான் என்று சொல்ல முடியாது, எந்த வகையான உலோகங்களும் அன்றைக்கு கிடையாது. பெரும்பாலும் வெறும் கைகளாலும் மரப்பட்டைகளாலும் கல்லை பெயர்த்தெடுத்தால் இவ்வளவு பெரிய கல்லை நாட்டியிருக்கிறான். ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய குமரிக்கல் பாளையம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய பெருங்கல் தான் அநேகமாக இந்தியாவிலேயே பெரிய பெருங்கல்லாக இருக்க வேண்டும். ஏறத்தாழ 30 அடிக்கு மேல் உயரம் இருக்கிறது மண்ணுக்கு மேல். அப்படின்னா 20 அடிக்கு மேல் மண்ணுக்கு அடியில் இருக்கும். நாட்டப்பட்டு பல ஆயிரங்கள் ஆண்டுகளாக இருக்கும். அந்த காலகட்டத்தை சேர்ந்தவைதான் குகை ஓவியங்கள். தமிழ்நாட்டிலே மிக குகை ஓவியங்கள் இருக்கின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய குகை ஓவியங்களில் மிக அதிகமான ஓவியங்கள், மிக விசித்திரமான ஓவியங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பகுதி என்பது பிம்பேட்கா. அந்த பிம்பேட்கா குகை ஓவியங்களை பார்த்து வரும்போது அதிலிருந்து ஒரு விதமான கனவு நமக்குள்ள வருது. தொடர்ந்து நாங்கள் குகை ஓவியங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். பயணம் பண்ணி உலகம் முழுக்கவே பார்த்துட்டு இருக்கேன் நான். ஏன்னா நாம் இன்றைக்கு எதை கலாச்சாரம் என்று சொல்கிறோமோ, எதை இலக்கியம்னு சொல்கிறோமோ, இது எல்லாத்துக்கும் தொடக்கம் பின்னால போனால் அங்கென்று இருக்குன்னு பார்க்கறதுக்கு குகை ஓவியங்களுக்கு தான் போக வேண்டியிருக்கு. நடுகற்கள் இருக்கின்றன, பெருங்கற்கள் இருக்கின்றன. ஆனால் பெருங்கற்கள் வெறும் கல் தான். ஆனால் இது அல்லதில்லை, இது கலை. அந்த ஓவியங்களை பார்த்து வரும்போது மிக சுவாரஸ்யமான சில விஷயங்கள் அவற்றில் இருக்கின்றன. உலகம் முழுக்க அந்த பொதுத்தன்மை உண்டு. ஒன்று, பெரும்பாலும் வேட்டை விலங்குகள் அதில் இருக்கிறது இல்லை, அதாவது கொல்லும் விலங்குகள் அதில் இருக்கிறது இல்லை. பின்பேட்காவில் ஒரே ஒரு புலி சித்திரம் தான் இருக்கு, கொல்லும் விலங்கு, ஒரு கரடி இருக்கு. வேட்டை ஆடப்படும் விலங்குகள் ஏராளமாக இருக்கு, மந்தையா வரைஞ்சிருப்பாங்க. வேட்டையாடப்படக்கூடிய அந்த விலங்குகள், மான்கள், காளைகள், காட்டு விலங்குகளுடைய சித்திரங்கள், அனாட்டமி மிக சரியா இருக்கும். ஒரு தேர்ந்த ஓவியனுடைய கை அதில் தெரியும். ஆனால் மனிதர்களை வரையும் போது தீக்குச்சி மாதிரி வரைஞ்சிருப்பாங்க, ஒரு டீட்டெயிலும் இருக்க. இது ஏன் என்பது புரியாது. ஆனால் உலகம் முழுக்க ஆயிரத்தால் அப்படித்தான் இருக்கு. இன்னொன்று, அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது, அந்த விலங்குகள், பல விலங்குகள் தோல் உரிக்கப்பட்டு எலும்பு உள்ளே தெரியும், ஆனால் மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஒரு உரிக்கப்பட்ட விலங்கு ஏன் மேயுது?
அதுல இருந்தா ஒரு முக்கியமான கேள்வி வருது. என்னன்னா, இவை அந்த மனிதன் ஒரு பயன்பாட்டுக்காக வரைந்தவை அல்ல, ஒரு செய்தியை சொல்வதற்காக வரைந்தவை அல்ல, ஒரு நினைவை பேணுவதற்காக வரைந்தவை அல்ல. அவை கனவுகள். கனவுல தான் அந்த உருவம் அந்த மான்கள் உரிக்கப்பட்ட வழியில் வருது. ஏன்னா இவன் கொன்று உரிச்சிருக்கான். இவன் கொன்று தின்ற விலங்குகள் இவனுடைய கனவுல இப்படி வருது. அந்த கனவுல தான் வரைஞ்சிருக்கான். இந்த குகை ஓவியங்களை தொல் மனிதர்களுடைய கனவுகள் என்று கண்டால் அர்த்தம் வேற மாதிரி போயிட்டே இருக்கும். தொல் மனிதனுக்கு கனவுகள் என்ன மாதிரி அர்த்தமா ஆயிருக்கும்? இன்னைக்கு நாம கனவுல கொடுக்கக்கூடிய விளக்கங்கள், அது மூளைக்குள்ள நிகழுது, தூக்கத்துல நிகழுது, அதெல்லாம் கூட தெரிஞ்சிருக்காது. அது வேறொரு உலகம்னு நினைச்சிருப்பான், வேறொரு ரியாலிட்டின்னு நினைச்சிருப்பான். இங்கு நாம சாப்பிடக்கூடிய விலங்கெல்லாம் வேற இடத்துல உயிரோட இருக்குன்னு நினைச்சிருப்பான். இங்கு செத்து போகக்கூடியவங்க வேற இடத்துல வாழ்றாங்கன்னு நினைச்சிருப்பான். ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டி அவங்க அந்த கனவு வழியா அடைஞ்சிருப்பான். அந்த கனவை தான் அங்க வரைய ஆரம்பிக்கிறான். திரும்ப 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 குகை ஓவியங்கள் அவன் பார்க்கக்கூடிய அந்த கனவுகள் தான். அப்ப நான் யோசித்தேன், இந்த மனித பரிணாமம் என்று எடுத்துக்கொண்டால் 2 சரடுகளாக இது பரிணாமம் அடைந்து வந்திருக்குன்னு தோன்றியது. ஒன்று யதார்த்தம், உணவுக்கான தேடல், போராட்டங்கள், பிறப்பு, சாவு, எல்லாமே இது யதார்த்தம். இன்னொன்று அதுக்கு இணையா கனவு. அந்த கனவு ஒருத்தனுடைய கனவுல இருந்து இன்னொருத்தனுக்கு பகிரப்படுது. அவன் வரைஞ்சி காட்டுறான், இதான் நான் பார்த்த கனவுன்னு. அப்ப அவன் இன்னொருத்தனுக்கு அந்த கனவு போய் சேர்ந்துருது. 2 சரடு இருக்கு. ஒன்று யதார்த்தத்தின் சரடு, அதுதான் வரலாறுன்னு நாம சொல்றோம். இன்னொன்னு கனவின் சரடு, அதுதான் கலை என்று நாம சொல்றோம். அதுதான் இலக்கியம் என்று நாம் சொல்றோம், ஆன்மீகம் என்று அதைத்தான் சொல்றோம். கனவனுடைய சரடு, கனவிலிருந்து கனவுக்கு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு பயணம். அது கனவுகளை தொடுத்து 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 25,000 30,000 ஆண்டுகளாக நாம் உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்க ஒரு பெரிய ஒரு உலகம் ஒன்று இருக்கு. அது டிம்பேட்கா குகை ஓவியங்கள் நான் பார்த்தேன். நண்பர்களே, அங்க சுவாரஸ்யமான ஒரு உருவம் இருந்தது. அது ரொம்ப முக்கியமான ஒரு உருவம். அது ஒரு பூசாரி அப்படி என்று இன்றைக்கு நாம சொல்றோம், அப்படி இருக்கலாம் என்று. ஏண்டா இந்த குகை மனிதர்களுடைய ஏறத்தாழ அதே வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள் இந்தியா முழுக்க இன்றைக்கு இருக்கிறாங்க. புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளராகிய டிடி கோசாம்பி இந்திய வரலாற்றை எழுதுவதற்கு ஒரு சரியான வழிமுறை என்ன சொல்கிறார் என்றால், கற்கால வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க, அதிநவீன வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. அந்த கற்காலத்திலிருந்து இந்த அதிநவீன வரைக்குமான மக்களுடைய வாழ்க்கையை ஒரு வகையை அடுக்கி பார்த்தாலே தெரியும், இந்திய வரலாறு இப்படிதான் வந்திருக்கும். நிக்கோபார் பழங்குடிகளில் இருந்து நியூடெல்லியில் இருக்கக்கூடிய உயர் குடிமகன் வரைக்குமான ஒரு கோடு தான் இந்திய வரலாறுடைய கோடு. அது நெடுக்காட்டில் வரையறதுக்கு பக்கவாட்டிலே வரைஞ்சிடலாம். அப்போ இந்த கற்கால ஓவியங்களை புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கற்கால வாழ்க்கை வாழக்கூடிய பழங்குடிகளோட வாழ்க்கையை வச்சு தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி பார்த்தா அதில் இருக்கக்கூடிய ஒரு பூசாரி என்று நம்ம முடிவுக்கு வர முடியும். ஏண்டா பழங்குடிகளில் பூசாரி என்பவன் தான் மிக முக்கியமான ஆளுமை. இந்த பூசாரி என்பவன் ஒரு பல்கலை வித்தகன். எல்லா இடத்துலையும் ஒன்று அவன் சூனியக்காரன், ஏனென்றால் அவன் மர்மமான சில சக்திகள் கொண்டவன். அவன் நோய் தீர்ப்பவன். அவனுக்கு மழை வரக்கூடிய காலம் சொல்ல முடியும், பயிர்கள் கருகுமா கருகாதான்னு சொல்ல முடியும். அவன் ஓவியம் வரைவான், பாட்டு பாடுவான், நடனம் ஆடுவான், கதைகள் சொல்லுவான். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஓவியன், ஒரு கவிஞன், ஒரு அறிவியலாளன், ஒரு மதகுரு, எல்லாமே கலந்த ஒருவன் தான் அந்த பூசாரி. அந்த பூசாரிக்கு இந்த குகை ஓவியங்கள் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தா ஒரு மாதிரி திகைப்போட்டு அவன் தான் மெயினா இருக்கான். அதுல மிக அற்புதமான ஓவியம் என்றால், கையில் திரிசூலம் ஏந்தி ஒரு கால் தூக்கி ஆடக்கூடிய பூசாரியுடைய ஓவியம். சின்ன ஓவியம் இவ்வளவுதான் இருக்கும். மிக ஆச்சரியமான விஷயம். ஒரு சைவம் பார்த்தான்னா அப்படியே கும்பிட்டுருவான். ஆனா எங்கிருந்து இந்த தொடர்ச்சி வருதுன்னு உங்களுக்கு தெரியும். பிஞ்சகன் பித்தன் அங்க நின்று ஆடிட்டு இருக்கான். அதுல இருந்து ஒரு பெரிய மாபெரும் தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் நாம ஒன்று இடது கால் தூக்கி ஆடக்கூடிய பிஞ்சகனை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, அந்த பூசாரி எவனை நாம் ரிஷி என்று சொல்கிறோமோ, எவனை கவி என்று சொல்கிறோமோ, எவனை சோதனன் என்று சொல்கிறோமோ, எவனை அறிஞன் என்று சொல்கிறோமோ, அவன்
எல்லாமான அந்த ஆள் தொடர்ந்து இந்த இந்த குகை ஓவியங்களை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறான். இங்கிருந்து மிக அருகிலே கேரளா போக வழியில் இடக்கல் என்ற ஒரு குகை இருக்கிறது. அங்க பெட்ரோக்ளிஃப் என்று சொல்லப்படக்கூடிய பாறையால் அடித்து பள்ளத்தால உருவாக்கி வரையப்படக்கூடிய கற்கால ஓவியம் இருக்கு. அது அந்த கால உலகம் கிடையாது, கூர்மையான கல்ல பாறையில் அடித்து செதுக்கி வரையக்கூடியது, பள்ளமாக வரையப்பட்ட ஓவியம். அதில் முக்கியமாக இருக்கிறது ஒரு பூசாரியுடைய வடிவம். அந்த பூசாரி முன்பக்கம் நோக்கி நின்றுருப்பான், பக்கத்திலே அவனுடைய பின்பக்கம் இருக்கும். அவனுடைய அதே வடிவத்தை நீங்க இன்றைக்கும் கேரளத்தில் இருக்கக்கூடிய பள்ளியர்களுடைய கொண்டாட்டத்தில் நீங்க பார்க்கலாம். குருத்தோலையால பெரிய கிரீடம் வச்சிருப்பான். குருத்தோலையால குருத்து ஓலைண்டா தென்னமரை குருத்தோலையால இடையில ஆடை அணிந்திருப்பான். கமுகு பாளையாலான தோல் புஜகிழித்து எல்லாம் வச்சிருப்பான். அவனைத்தான் வரைஞ்சிருக்காங்க. அவனுடைய இன்னொரு வடிவம் கேரளாவில் இன்றைக்கு இருக்கு, தெய்யம் என்று சொல்லுவாங்க. தெய்யங்கெட்டு என்பாங்க. தெய்யங்கெட்டு என்பது தெய்வம் கெட்டு என்பது இன்னொரு வடிவம் தான். மனிதர்கள் பூசாரி தெய்வ வடிவம் போட்டு வந்து நின்றிருக்கிறதா தெய்வங்கெட்டு. தெய்வம் கட்டக்கூடிய அந்த பூசாரியை, அந்த மனிதனை அந்த தருணத்திலே தெய்வமாகவே வழிபடுவார். அவர் அருள்வாக்கு சொல்வார். அவன் காலடியில் பெரிய மனிதெல்லாம் விழுவாங்க. குழந்தைகள் அவனுக்கு காலடியில் படைப்பாங்க. அவனுக்கு தீபாராதனையும் பூசையும் எல்லாமே பண்ணுவாங்க. இதெல்லாமே அவனுக்கு நடக்கும். நண்பர்களே, உருவம் கொண்ட தெய்வம் அந்த மனித உருவத்திலே தான் வந்திருக்கு. அவனை முதல்ல உயிருள்ள மனிதனை நிற்கிறான். அதுக்கப்புறம் குகையில் அவனை வரைய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மரத்தில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, மண்ணில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, கல்லில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கல்லில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கான். இதுதான் ஒரு பெரிய கலாச்சார பரிணாமத்துடைய ஒரு கோடு. இப்ப நான் சொன்னேன், இந்த கற்கால பண்பாட்டுக்கு நம்முடைய வாழும் பண்பாட்டோடு ஒரு பெரிய டிஸ்டன்ஸ், ஒரு அகழி இருக்கு. அதுக்கு பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஏறத்தாழ 16,000 அல்ல 20,000 ஆண்டுகளுக்கு முன் கடைசி பனி யுகம் வந்தது என்றும், அந்த காலத்தில் மனித இனமே ஒரு மாதிரி ஒரு ஷஃப்லிங், ஒரு குலுக்கலுக்கு ஆளாயிற்று. மனிதர்கள் இடப்பெயர்வுகள் நடந்தது, மிகப்பெரிய இனக்கலப்பு நடந்தது. அதிலிருந்து தான் இன்றைக்குள்ள பண்பாடு உருவாகி வந்திருக்கு. அதாவது ஒரு பெரிய பண்பாடு அழிந்து மறைந்து அதில் எது மிஞ்சுதோ அந்த விதையை எடுத்துக்கொண்டு விதைத்து உருவாக்கப்பட்டது இரண்டாவது பண்பாடு தான் நம்முடையது என்பதுதான் ஒரு விளக்கம். அது தமிழ் பண்பாடு நாம் என்ன சொல்லக்கூடியதற்கும் இந்த குகை கால பண்பாட்டுக்குமான தொடர்பு என்பது இதுதான். அந்த காட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த விதையை நட்டு தோட்டம் உருவாக்கின தோட்டம் என்று இதை சொல்லலாம். இந்த அகழியை ஒரு வகையில் எடுத்துக்கொண்டால் கூட இந்த தொடர்ச்சி என்பது மிக சுவாரஸ்யமானது. இந்த பூசாரி சங்க இலக்கியத்தில் எங்கே இருக்கானா என்று ஒரு முக்கியமான கேள்வி. அண்மையிலே சில நாட்களுக்கு முன்னாலே இங்க கோவைக்கு அருகிலே உடுமலைப்பேட்டை அமராவதி அணைக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய தேன்வரந்தை என்கிற ஒரு மலைக்கு நாங்கள் நண்பர்கள் சென்றிருந்தோம். அந்த தேன்வரந்தையில 2 மலைகள், ஏறி போய் ஒரு குகை, அப்புறம் இறங்கி ஏறி போய் பின்னர் இன்னொரு குகை. கொங்கு சதாசிவம் என்ற நண்பர் 2வது குகையை அண்மையில தான் கண்டுபிடிச்சார். மிக அண்மையில தான் அது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு, ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள. அவர் தான் எங்களை அங்கே கூட்டிட்டு போனார். அவருடைய வழிகாட்டிலையும் அங்கே போக முடியாது. ஏறி அங்கே போய் பார்த்தோம். அங்கே 2 சுவாரஸ்யமான மிக மிக அற்புதமான 2 விஷயம் இருக்கு. குகை ஓவியங்களை பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும். நாம் போன உடனே அப்படி பார்ப்போம், எது இருக்கு எது இல்லை என்று பார்ப்போம். எல்லா குகை ஓவியங்கள்லையும் பொதுவாக இருக்கக்கூடியது சூரிய சந்திரர்கள். ஏன்னா நான் சொன்ன இந்த பூசாரி என்பவன் ஒரு சோதிடன். அவனுக்கு நட்சத்திர கணக்கு உண்டு, நாள் கணக்கு அவனுக்கு தெரியும். ஆகவே எல்லா இடத்துலையுமே சூரியனுடைய கணக்குகள் வரையப்பட்டிருக்கும். நீங்க இடக்கல்ல போனாலே சூரிய சந்திரர்கள் வரையப்பட்டிருக்க பார்க்கலாம். ஆனா இங்கே சூரிய சந்திரனுடைய சித்திரமே இல்லை. அது ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விடுபடல். ஆனா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலான குகை ஓவியங்கள்ல கையை வச்சு வரைஞ்சிருப்பாங்க. கையை வச்சு ஒரு கோடு போட்டு எளிமையான ஓவியம் என்பது கை வரைகிறது. ஆனா இங்க ரொம்ப பெரிய ஒரு கை இருக்கு, ரொம்ப பெரிய கை, 5 மடங்கு பெரிய ஒரு கை இருக்கு. அது ஒரு பெரிய மர்மம். அது எங்க இருந்து வருது? அதுக்கு தமிழ் பண்பாடு எங்கேயாவது தொடர்ச்சி இருக்கா? ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா 2 தொடர்ச்சிகளை நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஒன்று பூசாரி,
இப்போ நடராஜர் எப்படி நிற்பாரோ அப்படியே நிற்கக்கூடிய ஒரு பூஜாரி இருக்கான், நடன நிலையில் இருக்கான். சூலம் எல்லாம் கிடையாது, ஆனால் அந்த கை இப்படி வச்சு நடன ஆடுற நிலையில் இருக்கான். அவனை பார்த்தோன்னே இந்த நிற்கிறான் பூசாரி. 2 மிதுனம் என்று சொல்லக்கூடிய இணையர் சிலை இருக்கு, இணையர் படம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சங்க இலக்கியத்திலிருந்து நமக்கு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய ஒரே நாணயம் என்பது, சங்க காலத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே நாணயம் என்பது இணையர் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயம், மிதுனம் பொறிக்கப்பட்ட நாணயம். தினமலர் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய சேகரிப்பில் இருந்து அப்புறம் தமிழக அரசுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. 2000 காலச்சூடு சார்பிலே தமிழினி மாநாடு நடத்தப்பட்ட போது அதனுடைய அடையாளமாக இருந்து அந்த மிதுன சிலை, அந்த வடிவந்தான். அந்த மிதுனம், அந்த இணையர் அல்லது தலைவன் தலைவி வடிவத்துடைய ஒரு முன் மாதிரி அங்க இருக்கு. ஆச்சரியமா, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள தலைவன் தலைவி ஏறத்தாழ் நடன நிலையில் இருக்கிறாங்க. நீங்க அங்கிருந்து ஒரு வரலாற்று நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் சங்க காலத்தில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவி, அதுதான் பிறகு ரதி மன்மதன், அதுதான் நம்முடைய எல்லா ஆலயங்களில் இருக்கக்கூடிய ஆண் பெண், அந்த மோகினி சிலைகள் இருக்கக்கூடிய ஆண் பெண். இன்றைக்கு வரைக்கும் நம்ம வளச்சடங்குகள் ரதி மன்மதன் சிலையை பண்ணிட்டு இருக்கோம். வளத்திற்கான ஒரு குறியீடாக ஆண் பெண் நினைவு இருந்திருக்கிறது. பழைய காலத்தில் ஒரு வீடு புகுமுகம், அந்த புதுமனை புகு விழா நடக்கும்போது ஒரு இளந்தம்பதி அங்கே தங்க வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. இதெல்லாமே இந்த பண்பாட்டிலிருந்து வருது. இதெல்லாம் தான் இந்த மறைந்து போன மாபெரும் பண்பாட்டில் இருந்து இந்த பண்பாட்டுக்கான தொடர்ச்சி அங்கு நாம் எடுத்துக்கொண்டது. இதை நாம் மிகைப்படுத்த வேண்டாம், ரொமான்டிசைஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாமே நாம தான் அப்படி சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அந்த பண்பாட்டில் நமக்கு ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கு, அதுலேருந்து தான் நம்ம தொடங்கியிருக்கோம். அந்த நடனம் ஆடக்கூடிய பூசாரியை சங்க இலக்கியத்தில் எங்கே பார்க்கலாம் என்று நான் யோசித்து பார்த்தா, சங்க இலக்கியத்தில் மிக முக்கியமான ஒருவன் இருக்கான், வேலன். வெறியாட்டு ஆடக்கூடியவர், அக பாடல்களில் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வேலன். வெறியாட்டு. வேலன் என்றால் வேல் ஏந்தியவன். இந்த வேலன் சங்க இலக்கியத்தில் முருகு என்ற தெய்வத்துடைய பூசாரி. முருகு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒரு முன் வடிவம். அது ஒரு பெருந்தெய்வமா இல்லை, ஒரு சின்ன மலை தெய்வமாக தான் சங்க இலக்கியத்தில் வருது. இன்று இருக்கக்கூடிய பிற்கால சேர்க்கைகள் பலதும் அங்கு இல்லை. படைத்தல், காத்தல், அருள்தல் மூன்றையும் செய்யக்கூடிய தெய்வம் அல்ல, ஒரு சிறிய மலை தெய்வம். தலைவி காதல் நோய் கொண்டிருக்கும் போது இது முருகு பிடித்ததாக இருக்கும், முருகு அயர்ந்ததாக இருக்கும் என்று எண்ணி தலைவியுடைய பெற்றோர் வேலனை வர சொல்றாங்க. வேலன் வேலோடு வருகிறான், வந்து வெறியாட்டு ஆடி தலைவியுடைய காதல் நோயை நீக்க முயற்சி செய்கிறான். அது எப்படி வேடிக்கையா இருக்கு, ஏன்னா அவளுக்கு உண்மை இருந்தது முருகு அல்ல, காதல். இதுதான் சங்க இலக்கியத்துடைய அந்த அந்த டெம்ப்ளேட் அல்லது அந்த கதை. அதுதான் திருப்பி 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 வரும் எல்லா பாடலும். ஆனால் அதில் நமக்கு தெரிகிறது இந்த வெறியாட்டு ஆடுவது என்பது சங்க காலத்தில் ஒரு முக்கியமான பழக்கமாக இருந்திருக்கிறது. எப்படி வெறியாட்டு ஆடுவாங்கிறது சங்க இலக்கியம் காட்டுது. கலித்தொகையில விரிவான ஒரு சித்திரம் இருக்கு. வேலன் அந்த வேலோடு வருகிறான், ஊன் சோறு கலந்து 8 திசைக்கும் வீசி அதன் பிறகு அந்த வேலை சுழற்றி கொண்டு நடனம் ஆடுறான். நடனமாடி குறி சொல்றான். இதுதான் சங்க இலக்கியம் காட்டக்கூடிய வேலை. இந்த வேலை இன்றைக்கு இருக்கிறானா? இருக்கணுமே என்று பார்த்தால் வேலன் என்ற பெயரிலேயே இன்றைக்கு வெறியாட்டு என்ற பெயரிலேயே அந்த சடங்கு வடக்கு கேரளத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வேலை நிமித்தமாக காசர்கோடு போன போது காஞ்சாங்காடு என்ற சிற்றூருக்கு போனேன். அன்று சாயங்காலம் ஒரு நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. என்ன நிகழ்ச்சின்னு சாதாரண கேட்டேன், வேலன் வெறியாட்டு அப்படின்னா. ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. இது சங்க காலமாக அப்படியே வருது. வேலனா? ஆமா, வேலன் வரான். பெருவண்ணான் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர் தான் வேலனாக வருவார்கள். மலையன் என்று அவர்களுக்கு பேர் உண்டு. வந்து சங்க இலக்கியம் நடக்கிற அதே சடங்கை அதே மாதிரி நடத்துறாங்க. அந்த வேலனை அவர் வேலேந்தி வந்த உடனே அந்த மொத்த குடும்பம் போய் வணங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம். அவர் அந்த வேலை தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். நானும் கால் தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் பெற்றேன். வேலன் அப்படியே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறான்.
அந்த வேலன் தான் தெய்யவும் கட்டுவான். அந்த வேலன் தான் தெய்யம் ஆடி வந்து சாமியாக நின்று கொண்டிருப்பான். அவனை தான் தெய்வமா வழிபடுவாங்க. அந்த வேலனுடைய சித்திரம், வெறி ஆடக்கூடிய வேலனுடைய சித்திரத்தை அங்கிருந்து திருப்பி பின்னால போய் குகை ஓவியங்கள் நான் பார்க்கிறேன். அப்பதான் நம்முடைய பண்பாட்டுடைய பெருந்தொடர்ச்சி எங்கிருந்து எங்க வரைக்கும் வந்திருக்கு. அழியாத ஒரு சரடு. எப்படி பார்த்தாலும் 15,000-20,000 ஆண்டுகளாக இந்த ஆளுமை, இந்த வெறியாட்டு அயரும் ஒருவன் இருந்து கொண்டே இருக்கான். அவனை நாம எப்படி தொட்டு அறிகிறது என்பதற்கு தான் சங்க இலக்கியம் நமக்கு உதவியா இருக்கு. வேலனை பற்றி சங்க இலக்கிய வரி ஒன்று உண்டு. முருகு அயர்ந்து வந்த முதுவாய் வேலன். முருகு அயர்ந்து வந்த முதுவாய் வேலன். முருகு என்பது அந்த தெய்வம். அயர்ந்து என்பது இன்னும் முக்கியமான சொல். அயர்ந்து என்ன, முருகு தன் உடம்புல ஏறி வந்ததுன்னு அர்த்தம் உண்டு. முருகால் மயக்கப்பட்டு, அயர்தல்னா அயர்ச்சி தான். முருகால் வீழ்த்தப்பட்டவன் வந்த முதுவாய், முதுமையான தொன்மையான மொழி பேசக்கூடியவன். அப்ப சங்க இலக்கிய மக்களுக்கு புரியாத ஒரு மொழி அவன் பேசிட்டு இருந்திருக்கான். சங்க இலக்கிய எழுதின கவிஞனுக்கு இது என்ன மொழின்னு தெரியாத ஒரு மொழி பேசக்கூடிய ஒருவனாக வந்திருக்கான் வேலேந்தியவன். இந்த வேலன் அவனை அடையாளப்படுத்தி அவன் வழியாகத்தான் நான் இந்த சங்க இலக்கியத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒரு சிறந்த வாசிப்பாக இருக்கும். நண்பர்களே, அப்படின்னா சங்க இலக்கியம் என்பது என்ன? சங்க இலக்கியத்தை பற்றி நம்முடைய வாசிப்புல ஒரு பெரிய இடர் ஒன்று இருந்தது. இதை நான் 2000 ஆனந்த விகடன் இதழில் சங்க சித்திரங்கள் என்ற ஒரு புகழ்பெற்ற தொடரை எழுதினேன். சங்க இலக்கியத்தை குறிப்பிட்ட வகையான வாசிப்பதற்கான ஒரு மரபை அது உருவாக்கியது. அதன் பிறகு அந்த பாணியில் எழுதப்பட்ட பல நூல்கள் பின்னாடி வந்தன. அந்த புத்தகத்திலே ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். சங்க இலக்கியம் தமிழ்நாட்டுக்கு மீட்டு கொண்டு வரப்பட்டது உவே சாமிநாத ஐயருடைய காலகட்டத்தில். உவேசாலிருந்து சண்முகம் பிள்ளை வரைக்கும் பல்வேறு அறிஞர்களால் மொத்த சங்க இலக்கியம் தமிழ் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. இப்படி வரும்போது திடீரென்று நமக்கு தெரியாத நம் மறைந்து போன ஒரு பெரிய பண்பாட்டுடைய ஆவணம் நமக்கு கிடைக்குது, பதிவுகள் கிடைக்குது. ஆகவே நமக்கு முதல்ல திகைப்பு, இது என்னதுன்னே தெரியாது. ஆரம்ப கட்ட அறிஞர்களுக்கே சங்க இலக்கியத்தை பொருள் கொள்ள தெரியாது. இன்றைக்கு பார்த்தா எவ்வளவு தவறான பொருளாக எடுத்திருக்காங்கன்னு ஆச்சரியப்பட அளவுக்கு வாசித்திருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கூட்டு உழைப்புல அந்த வாசிப்பு நடந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஓரளவுக்கு இன்றைக்கு தெளிவாகவே வாசிக்கப்படுகிறது. ஒரு பெரிய அறிவியக்கம், ஒரு 80 ஆண்டுகள் நீண்ட அறிவியக்கம் வழியாகத்தான் சங்க இலக்கியம் ஓரளவு படிக்கப்பட்டது. இப்படி படிக்கப்படும் போது ஏறத்தாழ 2000 ஆண்டு தொன்மையான ஒரு பெரிய நாகரிகத்தை பற்றின தகவல் நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த நாகரிகத்தை இந்த பிரதிகளின் வழியாக, இந்த கவிதைகளின் வழியாக மீட்டு சித்தரிப்பதற்கான ஒரு முயற்சியை தான் அன்றைக்குள்ள ஆய்வாளர்கள் செய்கிறாங்க. ஆகவே பெரும்பாலும் ஆய்வு நோக்கிலான ஒரு பார்வைதான் சங்க இலக்கியம் மேல தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது. இரண்டாவதாக நம்முடைய தமிழறிஞர்கள் பெரும்பாலானவர்கள் கவிஞர்களோ கலைஞர்களோ அல்ல, ஆய்வாளர்கள் தான், அறிஞர்கள் தான். அவங்களுக்கு கற்பனை எல்லாம் ஓடாது. கற்பனை செய்வதற்கான ஒரு பொருள் கவிதை, ஆனா அவங்க அதை ஆய்வு பொருளாக தான் எடுப்பாங்க. நடராஜர் சிலையை வச்சு ஒருத்தர் ஆணி அடிச்சார் சோர்ல என்று சுந்தரராமசாமி சொல்வார். அடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆணி இறங்குவானா, அதுக்கானது அல்ல அது. கவிதையை வெறும் ஆய்வு பொருளாக மட்டுமே எடுத்துக்கொண்டார். ஆரம்ப கால அறிஞர்களை பார்த்தீங்கன்னா இதுல சங்க இலக்கியத்தில் சொல்லப்படக்கூடிய எல்லாமே அன்றைய சமூக யதார்த்தம் என்று எடுத்துக்கொள்வாங்க. இப்படிலாம் நடந்திருக்கு, இது யதார்த்தம், இப்படிலாம் வாழ்ந்தார்கள் என்று எடுத்துக்கொண்டு ஆய்வுக்கு சென்றிருப்பார்கள். ஆனால் அப்படி அல்ல, அது ஒரு கனவு. நான் ஏற்கனவே சொன்னேனே, குகை ஓவியங்கள் இருந்து வரக்கூடிய ஒரு கூட்டு கனவுடைய ஒரு பகுதி தான் அதுவே ஒழிய யதார்த்தம் அல்ல, அது வரலாறு அல்ல. புறநானூருக்கு நீங்க போங்க, அது வரலாறு. அகநானூறு என்பது அன்றைய மனிதர்களுடைய ஒரு தொடர் கனவுடைய ஒரு பகுதி தான். ஒரு கனவென, ஒரு இலக்கியம் என நீங்க அதை படிச்சா மட்டும்தான் அதனுடைய சரியான அழகுக்குள்ள போக முடியும். இதுதான் சங்க இலக்கிய சித்திரங்கள் எழுதும்போது நான் குறிப்பிட்டேன். ஸோ அதை கவிதையா மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு தொடரை நான் எழுதினேன். அதில் ஒரு ஆய்வுக்குள்ளே போகாம இன்றும் செல்லுபடியாகக்கூடிய நம்முடைய வாழ்க்கை சித்திரங்கள் அதில் என்ன இருக்கு,
என்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு சங்க இலக்கியத்தில் என்ன இருக்கு, இன்றைய என்னுடைய உணர்ச்சிகளோட ஒத்துப்போக்கூடிய உணர்ச்சியில் என்ன இருக்கு என்று மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு வாசிப்பு அந்த நூலில் எழுதப்பட்டது. இன்னும் வேறொரு தளத்தில் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மாபெரும் தொகை கனவு அதுதான் அது. அந்த கனவிலிருந்து நாம் மறுபடியும் கனவுகளை பதியன் போட்டு வளர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கனவை எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான் இந்த உரையிலே நான் சொல்ல விரும்பக்கூடிய விஷயமா இருக்கிறது. நண்பர்களே, முதல் விஷயம், இந்த முருகு அயர்ந்து வந்த முதுவாய் வேலன்கிறதுல முருகு என்பது ஒரு தெய்வம். ஆனா அதுக்கு இன்னொரு பொருள் அழகு என்பது. அப்ப மலை அழகுதான் முருகு என்று சொல்லப்பட்டிருக்கு. வன ஜியோல்ஸ்னா என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படக்கூடிய வனத்திற்கு மட்டுமே ஒரு பேரழகத்தான் ஒரு டெய்ட்டியாக, ஒரு தெய்வமாக உருவகித்திருக்கிறார். அந்த அழகனைத்தையும் ஏற்று மயங்கி வந்த வேலை நின்று எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தைக்கு வேற அர்த்தம் வருது. முருகு என்பது முருகியல் என்றால் அழகியல். நிறைய வார்த்தையில் முருகு என்பது அழகு என்பதுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் அது ஒரு தெய்வம். அழகு என்பது ஒரு தெய்வமா எப்படி ஆகுது? அயர்தல் அல்லது மயங்குதல் என்பது ஒரு உன்னத நிலையா எப்படி ஆகுது? அறிவு மயங்குதல் தானே அயர்தல். அறிவு மங்கும் தன்மை என்பது ஒரு படி மேலான தன்மை எப்படி ஆகுது? அப்போ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கான். அது கனவு. அந்த கனவு, அந்த மயக்க நிலை என்பது ஒரு படி மேலானது என்பதுதான் முதல் சங்க இலக்கியத்தில் இருந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பாடலை பார்க்கிறேன். புனவன் துடவை பொன்போர் சிறுதினை கடியுன் கடவுள் செழுங்குரல் அறியாதுண்ட மஞ்சை ஆடுமகள் வெறியூறு வனப்பின் வெய்துற்று நடுங்கும் சூர்மலை நாடன் கேண்மை நீர்மலி கண்ணோடு நினைப்பாகின்றேன். குறுந்தொகையில நக்கீரருடைய பாட்டு. அர்த்தம் திருப்பி சொன்னா, புனை அதாவது மலை சார்ந்த தோட்டத்தில் விளைந்த திணையுடைய பொன் போன்ற கதிரை தெய்வத்திற்கு நேர்ந்து விட்டிருக்கிறாங்க. அது தெரியாம அதை சாப்பிட்ட மான் மயக்கு வந்து ஆடக்கூடிய ஆடுமகள் போல நடுக்கம் கொள்ளக்கூடிய அந்த மலையை சார்ந்தவன். சூர்மலை நாடன் கேண்மை நமக்கு நோய் தந்தது தோழி. அவ்வளவுதான். புனவன் துடவை பொன்போல் சிறுதினை கடியுன் கடவுள் கிட்ட செழுங்குரல் வெறியுறு வனப்பின் வெய்துற்று நடுங்கும் சூர்முலை நாடன் கேண்மை நீர்மலி கண்ணோடு நினைப்பாகின்றேன். இந்த பாடலை இதை நீங்க பாடுற பொருள்ல அர்த்தம் எடுத்துக்கிட்டா இதுதான் இருக்கும். கடவுளுக்கு இட்ட நிலத்துல பொன்போல் விளைந்த திணையை உண்ட மான் சாமி வந்த பெண் போல நடுங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலத்தை சேர்ந்தவனோடு நான் கொண்ட நட்பு துயரம் அளிக்கிறது தோழி. ஆனால் சங்க கவிதை படிக்கும்போது முதல் கவனிக்க வேண்டியது, அதாவது என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார், விரல் வைக்க வேண்டிய இடங்கள் சொல்வார். தொடு இடங்கள், தொடு வர்மம் அப்படிமா. அதில் தொடு வர்மங்கள் சிலது இருக்கு. முதல் தொடு வர்மம் என்பது வெறியுறு வனப்புங்கிற வார்த்தை. வனப்புங்கிற வார்த்தை அதாவது வெறியுறுதல் அப்படின்னா பித்து அடைதல், வெறி கொண்டாடுதல். ஆனால் அது வனப்பு, அழகுன்னு சொல்லப்படுது. வெறியுறுதல் எப்படி வனப்பாகிறதுன்னா அந்த மக்களுக்கு வெறியாட்டு எழுதல் என்பது சாமியாடுதல் என்பது ஒரு பேரழகாக தெரிந்திருக்கிறது. வெறியுறு வனப்புங்கிறது முக்கியமான வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை வந்து சூர்மலை நாடன். சூருடைய அணங்கு, சூர் என்கிற வார்த்தை சங்க இலக்கியத்தில் ரொம்ப முக்கியமானது. சூரன் என்பது அதிலிருந்து வந்த வார்த்தை தான். சூரத்தனம் என்று சொல்லக்கூடியதான். சூர் என்பது சரியான அர்த்தத்தில் வீரம் என்ற ஒரு அர்த்தம் வருகிறது, மயக்க நிலை என்ற ஒரு அர்த்தம் வருகிறது, வெறி கொண்ட நிலை என்ற அர்த்தம் வருகிறது, அனைத்துக்கும் மேலாக பித்து நிலை என்ற அர்த்தம் வருகிறது. இப்ப பித்து நிறைந்த மலை, சூர்மலையை சேர்ந்தவன் அங்க தெய்வத்திற்கு விட்ட மண்ணு திணையை, அது பொன் போல் திணை, பொன் போன்ற திணையை சாப்பிட்ட மஞ்சை என்ன வரையாடு ஆடுமுகள் வெறியுறு வனப்பு கொள்கிறது. இதுதான் கை வைக்க வேண்டிய இடங்கள். அப்புறம்
ரெண்டாவது என்னன்னா, இரண்டு ஆடிகள், இரண்டு கண்ணாடிகள் ஒன்றை ஒன்று காட்டுவது போல இயற்கையும் காதலும் மாறி மாறி காட்டுவதுதான் சங்க இலக்கியம். இது அதையும் அது இதையும் வளர்க்கும். இப்ப இந்த கவிதையில் அவர் சொல்றா, அந்த தெய்வத்திற்கிட்ட திணையை சாப்பிட்ட ஆடு அல்லது மான் மயங்கி நடுங்குவது போல என்று சொல்ல, நடுங்கக்கூடிய மலை, அவ்வளவுதான். ஆனா அது போல நான் என்று அந்த அர்த்தத்தில் இருக்கு. அப்ப காதல் அவ என்ன சொல்றா, ஏதோ தெய்வத்திற்கு எப்படியோ விட்டு ஒரு படையலை சாப்பிட்டு நடுங்கக்கூடிய ஒருத்தி தானே. இந்த காதல் என்பது ஒரு உலகியல் நிலையா அவர் சொல்லல, ஒரு தெய்வீக நிலையா அவர் சொல்றான். ஒரு தெய்வத்திற்கிட்ட படையலை சாப்பிட்டு நடுங்கக்கூடியவனா நான். இந்த துயரம் அல்லது இந்த பரவசம் அல்லது கண்ணா சொல்லப்பாடு இன்பம் போன்ற துன்பம் என்பது ஒரு தெய்வீக நிலையா, இந்த மயக்குறு நிலையத்தை அவ சொல்றான். சங்க இலக்கியம் இந்த இடத்துல தான் இந்த மயக்குதல் என்பதை ஒரு படி மேலாக கனவுக்கு நிகரான ஒன்றாக மாற்றுகிறது. இதுதான் சங்க இலக்கியத்தை படிக்கக்கூடிய முக்கியமான வழி. இந்த இடத்துல ஏன் காதல் அழிக்கக்கூடிய ஒரு துயரத்தை அவ சொல்லலை, அது அழிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டசியை சொல்றான். அந்த எக்ஸ்டசி என்பது தெய்வம் இறங்குவது போல, தவறுதலாக ஏதோ ஒரு தெய்வத்துடைய பலியை ஏற்றுக்கொண்டது போல, தானும் ஒரு தெய்வம் ஆனது போல ஒரு நடுக்குறு நிலை. இந்த நிலையை சொல்லக்கூடிய இடத்துல இலக்கியம் சேர்ந்திருக்கிறது. அதுதான் சப்ளைம் என்ற ஒரு வார்த்தையை இங்கே சொல்ல விரும்புகிறேன். தமிழில் அதை உன்னதமாக்கல் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்பது உங்களுக்கு தெரியும், தண்ணீரை சூடு பண்ணி ஆவியாக்கி அந்த ஆவியை குளிர வைக்கிறதா சப்ளைம் என்று சொல்றாங்க, சப்ளிமேஷன் என்று பெயர். ஆனால் இலக்கியத்தில், நவீன இலக்கிய கொள்கையில் சப்ளைம் இன்னும் வேறு ஒரு அர்த்தம் கொண்டது. அது இப்படி சொல்றேன், திட்டவட்டமான உலகியல் சார்ந்த அன்றாடம் சார்ந்த அறியக்கூடிய தர்க்கபூர்வமான விஷயங்களை இன்னும் நுட்பமாக்கி அருவமான தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட கற்பனை மட்டுமே இந்த கனவு சார்ந்த ஒரு விஷயமா மாத்துறதுக்கு பேர் தான் சப்ளிமேஷன். இது இலக்கியத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். என்ன சொல்லுவாங்கன்னா, சப்ளிமேஷன் நிகழாத கலை என்று ஒன்று உண்டு. அந்த கலை ஃபோக் கலையா இருக்கும், நாட்டுப்புற கலையா இருக்கும், அல்லது தொல் பிரதிகள் என்று சொல்லக்கூடிய பழைய டெக்ஸ்டுகள்ல அப்படி நிகழாது. ஆனால் கிளாசிசம் என்று ஒன்று வந்தால் சப்ளிமேஷன் நடந்திருக்கும். செவ்வியல் உயர் இலக்கியம் என்று வந்தால் சப்ளிமேஷன் நடந்திருக்கும். அதாவது நீங்க அறியக்கூடிய ஒன்று அந்த அன்றாடத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அதி தூய நிலை கொண்டு வைக்கப்பட்டிருக்கும். நடராஜ குருவும் நித்திய சேதநேதியும் இமயமலையை பார்க்க போறாங்க. அப்போ அபாரமான இமயமலை காட்சியை பார்த்துட்டு நடராஜர் திரும்பி இவர் நித்யாட்ட சொல்றாரு, காளிதாசன் இல்லாம இதை பார்க்க முடியாது பாத்தியா அப்படிங்கிறார். நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கணும், பழங்குடிகள் யாரும் இயற்கையை ரசிப்பதில்லை. கவனிச்சு பாருங்க, நான் பழங்குடியில் பார்த்துட்டே இருக்கேன், அவங்க பயனூர் பார்வையை தான். இலக்கியை ரசிப்பதற்கு இலக்கியமும் கலையும் தேவை. இலக்கியம் கலை வழியாக இயற்கையில் உள்ள அழகு பிரித்தெடுக்கப்பட்டு சப்ளைமாக்கப்பட்டு அழகு மட்டுமாக உங்களுக்கு அளிக்கப்பட்டு அந்த அழகிலிருந்து திருப்பி இயற்கைக்கு நீங்க போறீங்க. அதுதான் சப்ளிமேஷன். இலக்கியம் வழியாகத்தான் உங்களால் ஒரு இயற்கையை பார்க்க முடியும். இலக்கியம் வழியாகத்தான் நீங்க ஒரு இயற்கை அழகை ரசிப்பீங்க. நுட்பமான அழகான எல்லா தருணங்களையும் ரசிக்கிறது உங்களுக்கு இயற்கை கற்றுக் கொடுக்கும், இலக்கியம் கற்றுக் கொடுத்துருக்கும். அப்படியே நீங்க இலக்கிய வாசிப்பு இல்லாதவங்க, இலக்கிய வாசிப்பு இல்லாத யாருமே இந்த நூற்றாண்டிலே கிடையாது. நீங்க சங்க இலக்கியம் படிப்பீங்க அல்லது கண்ணாசன் கவிதை கேட்டிருப்பீங்க இல்லையா? யாருக்கு கொஞ்சம் கூட இலக்கியம் இல்லாத யார் இருக்காங்க நம்ம ஊர்ல? ஒரு அற்புதமான இடத்தை பார்த்தோன்னே ஒரு சினிமா பாட்டுடைய சிறந்த வரியை ஒருத்தர் சொல்லுவான் இல்லையா? நான் ஒரு இந்த நம்ம கொடுங்கோலூர் பரணிக்கு போயிருந்தேன். கொடுங்கோலூர் பரணி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொடுங்கோலூர்ல கண்ணகி கோயில் ஒன்று இருக்கிறது. அது மீன மாசம் ஒரு பரணி நடக்கும். செவ்வாடை அணிந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் துள்ளி வாடி வராங்க. ரோடே ரத்த சிவப்பா இருக்கு. இப்போ என் பக்கத்தில் ஒரு நண்பர் இருந்தார். அவர் ஒன்றும் இலக்கியம் படிக்கக்கூடிய ஆள் கிடையாது. என்னை கூட்டு போனார். அவர் தான் திடீர்னு அவர் எல்லா சிவப்பும் முந்தன் கோபம் என்ற வரியை சொன்னார். திடீர்னு வரி வேறு அர்த்தத்துக்கு போயிடுது.
அவர் எழுதுனது வேற. ஆனா இவன் சொல்றது என்ன? எல்லா சிவப்பு உந்தன் கோபங்கிற கண்ணகியோட கோபம். இப்படி இலக்கியம் வரும். ஆனா இப்படிதான் நீங்க அங்க போக முடியும். இந்த சப்ளிமேஷனை இலக்கியம் நிகழ்த்துது. இதுதான் சப்ளிமேஷனுடைய இயல்பு என்பது, அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு வழியாக தூய கருத்துருவை நோக்கி கொண்டு செல்வது. இரண்டாவதாக வாழ்க்கை சந்தர்ப்பத்தில் இருந்து விழுமியங்களை நோக்கி ஒரு சப்ளிமேஷன் உண்டு. வாழ்க்கை சந்தர்ப்பம் எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் தர்மங்கள், அறங்கள், போதல்கள், துயரங்கள் இருக்கும். அதிலிருந்து தூய விழுமியங்களை சப்ளைம் பண்ணி கொண்டு போவாங்க. அப்புறம் அந்த விழுமியங்களை திருப்பி வாழ்க்கையை இது பண்ணுவாங்க. விழுமியங்களை நோக்கி வாழ்க்கையை சப்ளைம் பண்ணுவதை நீங்கள் சங்க இலக்கியத்தில் பார்க்கலாம். விழுமியங்களிலிருந்து வாழ்க்கையை மாற்றுறதை கம்பராமாயணத்தில் பார்க்கலாம். ஒரு பெரிய ஊசல் அந்த பக்கமாக ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த சப்ளிமேஷன் எப்படியெல்லாம் சங்க இலக்கியத்தில் நிகழுது என்பது ஒரு பெரிய வாசிப்பு. திருப்பி குகைக்கு போனான். அந்த குகையை வரைந்தவன் இருக்கானே, அவங்க ஒரு சப்ளிமேஷன் நிகழ்த்திட்டு இருக்கான். அவன் எல்லாத்தையும் வரையல. அதிலிருந்து எது எப்போதைக்குமா நிற்கக்கூடிய ஒரு கனவு அதை மட்டும் வரைஞ்சி வைக்கிறான். ரியாலிட்டியை வரையல. ரியாலிட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு அதீத நிலையை வரையறான். எல்லா கலைஞரும் தான் பண்றான். சங்க கால கவிஞர் அத்தனை பேர் அதான் பண்றான். சங்ககால கவிதைகளில் காதல் இருக்கா என்ற ஒரு கேள்வி உண்டு. என்னுடைய ஆசிரியருடைய ஆசிரியர் பேராசிரியர் ஜேசுதாசனுக்கு சங்க இலக்கியம் மேலே பெரிய மரியாதை கிடையாது. அவருடைய தலைமுறையை சார்ந்த அறிஞர்கள் பல பேருக்கு கம்பராமாயணம் தான் முக்கியம். சங்க இலக்கியம் அவ்வளோ முக்கியம் கிடையாது. முத்தையா போன்றவர்களுக்கு தெரிந்திருக்கும். அது திருநெல்வேலி ஸ்கூலுக்கே பொதுவாக கம்பராமாயணம் மேலே பெரிய மதிப்பு, இது சங்கராங்கியம் மேலே பெரிய மதிப்பு கிடையாது. புதுமைப்பித்தனே ஃபோட்டோகிராஃபிக் போய்ட்ரி என்று அதை சொன்னதாக சொல்லுவாங்க. டிகேசிக்கும் பெரிய மதிப்பு கிடையாது. என்ன காரணம் என்று பார்த்தா, அதில் காதல் இல்லை, காமம் மட்டும்தான் இருக்கு. இது பேராசிரியர் சொன்னார். அதில் உடல் தான் இருக்கு அப்படின்னார். அப்போ அவர் சொல்லும்போது நான் அவர்கிட்ட மறுத்தெல்லாம் பேச முடியாது. நான் கேட்டுக்கிட்டேன். ஆனால் எனக்கு அப்போவே அப்படி இல்லைன்னு ஒரு எண்ணம் இருந்தது. காதல் இருக்கா என்று பார்த்தா இல்லை தான். நீங்கள் பிற்காலத்தில் படிக்கக்கூடிய அந்த காதல் இருக்க, கம்பனில் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த உணர்ச்சி மயமான உயர்ந்த தூய என்ன சொல்ல சப்ளைம்டு ஸ்டோரி லவ் இருக்கு இல்லையா, ஃபில்டர் லவ் இருக்கு, அது கிடையாது தான். உடல் தான் இருக்குங்க, காமம் தான் இருக்கு. ஆனால் காமத்துடைய உயர்ந்த சப்ளைம் நிலை இருக்கு, வெறும் காமம் கிடையாது. அந்த காமம் அதனுடைய மிக நுட்பமான ஒரு இடத்தை சேர்ந்திருக்கு. ஒரு ஓமை எப்படி சொல்லலான்னு வைங்க, ஒரு பெரிய மரம், சொரத்த அடிமரம் கொண்ட ஒரு மாபெரும் மரம் பூக்களால் நிறையிற மாதிரி தான் சங்க இலக்கியத்துடைய காமம். அழகு அந்த மரத்துடைய விதையை எடுத்து நீங்க பல முறை ஒட்டு போட்டு மரம் இத்தினுண்டு பூ அத்தினுண்டா இருக்கக்கூடியதான் கம்பராமாயணம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தொட்டி செடிகள் எல்லாமே செடி செருது, பூ பெருசு. ஆனா அது இயற்கையான மலர். எவ்வளவு அகம் மலர்ந்திருந்தால் ஒரு தேக்கு பூக்கும், எவ்வளவு தூரம் கனிந்திருந்தால் அது கனியாகும். அந்த கனி அங்க இருக்கு. அது வெறும் காதல் கிடையாது. பைபிள்ல சாலமோனின் பாடல்கள் உன்னத சங்கீதம் என்ற ஒரு பகுதி உண்டு. அது தூய காதல் கவிதைகள் மட்டும்தான். சங்க அகத்துறை பாடல் மாதிரியே தான் இருக்கும். அது தலைவன் தலைவி தான் அதில் இருப்பான், பேர் கூட இருக்காது. பைபிள் படிக்கக்கூடிய கத்தோலிக்க ஃபாதர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப அவசரமாக புரட்டிட்டு போகக்கூடிய ஒரு போர்ஷன் அது. அவங்க அதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, இதில் இருக்கிற தலைவன் இயேசு, தலைவி என்பது இந்த பிரபஞ்சம், அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு படிக்கணும் என்றதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வியாக்கியானத்துக்கு அங்கே அர்த்தம் தேவையில்லை. ஏனென்றால் அது மனித ஆன்மீகம் தொடங்கக்கூடிய ஒரு முதல் புள்ளி என்பதனால தான் அதுக்குள்ளே உட்கார வைக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க உள்ள தொன்மையான வேதங்கள் அனைத்திலுமே அந்த எலிமெண்ட் தான் இருக்கு. ஏன் என்றா, இரண்டு அடிப்படை விசைகள் மனிதனுக்கு இருக்கு. ஒன்று பசி, இன்னொன்று காமம். பசி அது உருவாக்கக்கூடிய நுகர்வு, ஆசை. அதை நீங்க சப்ளைம் பண்ணிட்டாங்கன்னா நீங்க இயற்கை அழகை ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு பழங்குடிக்க காடு என்பது பயனுறு பொருள் மட்டும்தான். அப்படி எல்லாமே வெறும் அழகா அதை நீங்க மாற்றும் போது நீங்க சப்ளைம் பண்றீங்க. காமம் என்பது ஒரு பயனுறு செயல்பாடு மட்டும்தான். அதை நீங்க சப்ளைம் பண்ணி தான் லவ்வா மாத்துறீங்க. இயற்கையும் காதலும் சப்ளைம் லெவல் எங்க இருக்குன்னா அது சங்க இலக்கியத்தில் இருக்கு. அதனுடைய உன்னத வடிவம் அங்க இருக்கு.
அதனால்தான் அது வந்து கிளாசிக் அந்தஸ்தப்படுது. திரும்ப திரும்ப நீங்கள் அதை பார்க்கலாம். திரும்ப திரும்ப இயற்கை காதல், காதல் இயற்கை, இயற்கை காதலுக்கு அர்த்தத்தை அளிக்கும். அர்த்தம் அந்த காதல் இயற்கைக்கு ஒரு அர்த்தத்தை அளிக்கும். எளிமையான கேள்வியெல்லாம் நம்ம பள்ளிக்கூட நாட்களில் கேட்போம். குறிஞ்சி திணையில் யாருமே பிரிஞ்சு போகலையா? நெய்தல் திணையில் யாருமே கூடல் நடத்தலையா? என்ன இது என்று கேட்போம் இல்லையா? பாலையில் யாருமே ஒன்றுக்கு ஒன்று காதலிக்கலையா கேட்போம். ஆனால் அப்படி அல்ல. அதில் இருக்கக்கூடிய இயற்கை என்பது காதலால் அர்த்தப்படுத்தப்பட்ட இயற்கை. குளிர்ந்த மலை குறிஞ்சியில் கூடல் தான் நிகழ முடியும். பிரிவுக்கு அங்கே அர்த்தம் கிடையாது. வறண்டு நீரற்று வெறித்து கிடக்கக்கூடிய பாலையில் பிரிவு தான் அர்த்தப்படுதே ஒழிய அங்கு கூடல் நிகழ முடியாது. ஆகவே இயற்கை என்பது அங்கு இருக்கிற இயற்கை கிடையாது. அது காதலால் அல்லது காமத்தால் அல்லது உயர்நிலை காமத்தால் அர்த்தப்படுத்தப்பட்ட நிலம். இது அந்த நிலத்தால் அர்த்தப்படுத்தப்பட்ட காதல். அந்த உயர் அர்த்தம் இந்த விஷயத்தில் ரெண்டு வருது. சங்க இலக்கியத்தில் காமம் என்றுதான் வார்த்தை வருகிறது, காதல் என்று அல்ல. காதல் என்ற அர்த்தம் மிக பின்னாடி தான் காமத்துக்கு கொடுக்கப்படுது. வள்ளுவர் கூட காமம் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். காதல் என்பது பொதுவான பிரியத்துக்கான வார்த்தையை தான் பயன்படுத்தப்படுகிறது. மாளா காதல் நோயாளன் போல் என்று நம்மாழ்வார் சொல்கிறார். வாளால் அறுத்து சுடினும் மாளா காதல் நோயாளன் போல். அதாவது வைத்தியன் மேல மாளாத காதல் கொண்ட நோயாளி போல நான் உன் மேல் காதல் கொண்டேன் என்று நம்மாழ்வார் சொல்லுவார். அந்த இடத்துல காதல் என்பது பிரியம், அன்பு, மட்டற்ற அன்பு மட்டும்தான். அது நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய அர்த்தத்தை மாறுறது ரொம்ப பின்னாடி. தமிழில் காதல் என்பதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. மலையாளத்தில் அந்த அர்த்தம் தான் பயன்படுத்தப்படுகிறது. சாராம்சமானது உள்ளிருப்பது என்ற அர்த்தம் உண்டு. வைரம் என்று சொல்லுவோமே, மரத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய வைரத்துக்கு காதல் என்ற அர்த்தம் உண்டு. கேரளாவில் இன்றைக்கும் போனால் அந்த விஷயத்துடைய காதலான பகுதி என்று சொல்வார்கள். சாராம்சமான பகுதி என்ற அர்த்தம். அது ஒரு வகையில் சாராம்சம் தானே. இப்படிதான் பின்னாடி அந்த விஷயம் வந்து பெருசாக்கப்படுகிறது. சங்க இலக்கியத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம பார்வது அந்த காமத்தை எப்படி அவர் சப்ளைம் நோக்கி கொண்டு செல்கிறார். மிக மெல்ல அந்த சப்ளைம் எப்படி நிகழுது என்பதை சங்க இலக்கியத்தில் பார்க்கலாம். இன்னொரு பாடல் இளநாகனாருடைய பாடல். நன்னுதல் பசப்பினும் பெருந்தோள் நெகிழினும் கொல்முனன் இரும்புலி அரும்புழை தாக்கி செம்மறு கொண்ட வெண்கோட்டு யானை கல்மிசை அருவியின் கழுவும் சாரல் வாரற்கதில்ல தோழி கடுவன் முறியார் பெருங்கிளை அறிதல் அஞ்சி கரிவளர் அடுக்கத்து களவனில் புணர்ந்த செம்முக மந்தி செய்குறி கருங்கால் பொன்னிணர் வேங்கை பூஞ்சினை செலியர் குண்டு நீர் செடுஞ்சுனை நோக்கி கவிழ்ந்துதன் புந்தலை பாறு மயிர் திருத்தும் குன்ற நாடன் இரவினானே. இதுல ரெண்டு ஓமை ஒரே பாட்டில் இருக்கு. ஒன்று பாறையாலான குகைக்குள் உறையக்கூடிய புலியுடைய குகையை தன்னுடைய கொம்புனால உடைச்சு திறந்து புலியை குத்தி கொன்று அந்த ரத்தம் தன்னுடைய தந்தங்களிலே கரை போல படிந்திருக்க அதை கொண்டு சென்று அருகில் ஓடக்கூடிய ஓடையிலே கழுகக்கூடிய களிற்று யானையுடைய அந்த நாட்டை சேர்ந்தவர். இது ஒரு ஓமை. இரண்டாவது ஓமை, தன்னுடைய சுற்றத்திற்கு தெரியாமல் வேற்று இனத்தை சார்ந்த ஆண் குரங்குட சென்று களவினில் புணர்ந்து திரும்பி வரக்கூடிய மந்தி இதை தன்னுடைய சுற்றம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று தன்னுடைய முகத்தை சுனை நீரிலே பார்த்து குஞ்சி மயிரை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய அந்த மலை. இதுதான் நான் தமிழ்ல ஒரு கவிதையில் இருக்கக்கூடிய ரெண்டு வகையான சப்ளைமுக்கான உதாரணம் சொல்றேன். சப்ளைம் என்று நீங்க சொல்லும் போது மென்மையானது மட்டும் கிடையாது, உக்கிரமானதுக்கும் சப்ளைம் இருக்கு. நீங்க மதுரை பேராலயத்தில் போய் அகோர வீரபத்திரோட சிலையை பார்க்கறது ஒரு சப்ளைம். அதிகொடூரமான சிலை, அது அதிகொடூரமானது. ஆனா கொலை வெறியில உச்சத்தில் ஒரு கொலை நிகழ்த்தக்கூடிய மொமெண்ட் தான் அவன் சிலையா செஞ்சு வச்சிருக்கிறான். ஆனா அப்படி இல்லை, அது நடனத்திலே இருக்குது. அது கொலை அல்ல, கொலை நடனம். கொலையை ஒரு ஆள் அடிக்கும்போது எடுத்த ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி தான் இருக்குது. அப்போ உக்கிரம் அகோரம் கூட சப்ளிமேஷன். இப்போ முதல் எதை சொல்லுது? புலியை கொண்டு ரத்தத்தை கொண்டு போய் கழுவக்கூடிய
களிறு யானை போன்ற தலைவன். அது ஒரு சப்ளைம். கடுவன் கூட புணர்ந்து விட்டு தன்னுடைய மென்மையான மயிரை தண்ணியில பார்த்து சரி பண்ணிட்டு போகக்கூடிய குரங்கு, இது ரொம்ப சன்னமான மென்மையான ஒரு சித்திரம், அதுவும் சப்ளை. இது ரெண்டையுமே ஒரு பாடலுக்குள்ள இணைச்சிருக்கிறார் இளநாகனுடைய பாடல். இந்த வகையான பாடல்கள் உலக இலக்கியத்திலே மிக குறைவாக தான் இருக்கும். இது இந்த பாடல் என்ன உலகத்தில் எந்த ஒரு நல்ல இலக்கிய மேடையிலையுமே நான் அற்புதமாக மேற்கோள் காட்டினா அது பெரிய ஒரு அப்ரிசியேஷன் வரும். ஏன்னா இது ரொம்ப அரிதான ஒரு இணைவு. இந்த இணைவை நீங்கள் தொடர்ந்து தமிழ் நாட்டில் கோயில்களில் பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மோகினி அற்புதமான சிலை இருக்கும், காலடியில் குரங்கு உட்காந்துருக்கும். அல்லது மிக ஆபாசமான சைகையோட ஒரு அக்லியான தோற்றம் கொண்டு ஒருத்தர் அதே ஃப்ரேமுக்குள்ள உட்காந்துருப்பார். அதாவது இது ரெண்டையுமே இணைக்கிறாங்க. அக்லினஸ்ல இருந்து அழகு, கொடூரம், பயங்கரமான கொடூரமான ஒரு சிறப்புக்கு பக்கத்தில் பேரழகான பெண் நின்று கொண்டிருப்பார். இதுதான் இந்த டயலக்டிக்ஸ் தான் இயற்கை, இந்த டயலக்டிக்ஸ் தான் வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய தரிசனம். அப்புறம் ஒரு பாட்டில் சொல்றான், குண்டநாடன் இந்த இரவில் வரப்போகிறான். அவனுடைய குன்று என்பது ரத்தம் கழுவக்கூடிய யானையுடைய குன்று, நான் இருக்கக்கூடிய குடில் என்பது குஞ்சிமயிர் திருத்தும் மந்தியிட குன்று. அவ்வளவுதான். இந்த இரண்டையுமே நீங்க எங்க இணைக்கிறீங்க, எங்க இரண்டு சப்ளையுமே ஒரே டைம்ல உங்களால் தொட முடிந்தால் நீங்க சங்க இலக்கியத்திற்குள்ள சென்றிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சங்க இலக்கியம் பாசிக்கக்கூடிய இயல்பு என்பது இதிலிருந்து அன்றைய சமூக யதார்த்தம் என்ன, அன்றைய தமிழன் திணை சாப்பிட்டானா, தேனின் திணையும் சாப்பிட்டானா, இந்த மாதிரி செய்திகளுக்கு போற ஒரு வாசிப்பு இருக்கலாம். ஆனால் நாம யாரும் ஆய்வாளர்கள் கிடையாது, நம்ம யாரும் PhD தீசிஸ் பண்ண போறதும் கிடையாது. நமக்கு தேவை கவிதை, நமக்கு தேவை அவன் சென்றடைந்த அந்த சப்ளைம். அதை இன்றிருந்து கொண்டு நாம் எப்படி சென்றடைவோம் என்பது நம்முடைய சவால். அதை அடைவதற்கான ஒரு வழியாக தான் இந்த வகையான வாசிப்பை நான் முன்னிறுத்துறேன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, அந்த அந்த ஒரு இடத்துல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஒரு வேற வேற வகையில் இதை கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். என்னுடைய சங்க இலக்கிய வாசிப்பு என்பது ஒரு கவிதை படிப்பேன், நான் படிச்சுட்டு டக்குன்னு ரேண்டமாக புரட்டி இன்னொரு கவிதை படித்து ரெண்டுக்கு என்ன தொடர்புன்னு பார்ப்பேன். சம்மந்தமே இருக்காது, ஆனால் ஒரு தொடர்பை நீ கண்டுபிடிக்க முடியும். முன்பு சுஜாதா ஒரு கட்டுரை எழுதியது ஒரு விவாதமாகியது, உங்களுக்கு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சங்க இலக்கியம் முழுக்கவே ஒருவர் எழுதினதாக இருக்குமோ என்று ஒரு ஊகத்தை எடுத்து போட்டார். அதாவது சங்க இலக்கியத்தை இன்றைக்கு படித்தா ஏறத்தாழ ஒரே மொழி, ஒரே வகையான கூறுமுறை, அந்த இலக்கண அமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கு, கைவளை கழதல் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆக ஒருத்தர் எழுதினதா இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது என்று கேட்டார். அது ஒரு உயர்தர அறியாமை என்று சொல்லலாம். அது என்னன்னா, இன்றைக்கு எழுதக்கூடிய தமிழ் கவிஞர்களுடைய 400 கவிதையை தொகுத்து 300 ஆண்டுகளுக்கு பிறகு வாசித்தா ஒருத்தர் எழுதின மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கு 1950 வரைக்குமான கணையாழி கவிதைகளை தொகுத்து, புது கவிதைகளை தொகுத்து ஒரு தொகுப்பு போட்டிருக்காங்க, கணையாழி கவிதைகள் என்று ஒரு தொகுப்பு போட்டிருக்காங்க. படித்த ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கு, பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு காலகட்டத்துடைய மொழி ஒன்று தான், ஒரு காலகட்டத்துடைய அழகியலும் ஏறத்தாழ ஒன்று தான், நுட்பங்கள்ல தான் வேறுபாடு. நீங்க உள்ள போய் பார்த்தா தான் வேறுபாடு தெரியும். இப்போ என்கிட்ட ஒரு வெள்ளக்காரர் ஒரு திருவட்டார் ஆலயத்துக்குள்ள வந்தார். பார்த்துட்டு இந்த பிரகாரத்தை பார்த்துட்டு சொன்னார், ஒரே ரிப்பீட்டேஷன், நீ சீரான ரிப்பீட்டேஷன் இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னாரு. நான் ரிப்பீட்டேஷன் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய தீபபாலிகையோட தலையில் இருக்கக்கூடிய சிகை அலங்காரத்தை திருப்பி இன்னொரு நீங்க பார்க்க முடியாது, இவ காதில் இருக்கக்கூடிய அணியை திருப்பி பார்க்க முடியாது, இந்த கழுத்தில் போட்டிருக்கூடிய செயினை திருப்பி பார்க்க முடியாது. இந்த திருப்பி பாருங்க, எந்த பிரகாரத்திலையும் எந்த நகையும் ரிப்பீட் ஆகாது. ஆனால் ஒட்டுமொத்த பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான் செவ்வியல் அழகியல் என்பது. ஒட்டுமொத்தமாக ஒன்றாகவும் பார்க்க 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 நுட்பமான வேறுபாடுகளோடு திருப்பி திருப்பி நிகழக்கூடியதாக இருக்கும். ஒரு பொதுவான வாசகனுக்கு கபிலரும் பரணரும் ஒரே மாதிரியான மொழியில ஒரே கவிதை எழுதினா தெரியும், ஆனால் எனக்கு எந்த 4 வரையும் கபிலர் எழுதினா சொல்ல முடியும். இந்த நுட்பத்துக்குள்ள போகும்போது தான் நம்ம கவிதையை படிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வளர்ச்சி படிநிலைகளில் இந்த படிமங்கள், அதாவது இமேஜஸ், போய்ட்ரிக் இமேஜஸ் எப்படி வளருதுங்கிறத தொடர்ந்து
அவதானித்துக் கொண்டிருக்கிறேன். சூருடை நனந்தலை சுனைநீர் மல்க, பெருவர அடுக்கத்து அருவி ஆர்ப்ப, கல் அலைத்து இழிதரும் கடுவரல் காணியாற்று கழைமாய் நீத்தம் காடு அலை ஆர்ப்ப, தழங்கு குரல் ஏரொடு முழங்கி வானம் இன்னே பெய்ய மின்னுமால் தோழி, வெண்ணல் அருந்திய வரிநுதல் யானை தன்னருஞ் சிலம்பில் துஞ்சும் சிறியிலை சந்தன ஆடு பெருங்காட்டு. இதில் இந்த பாட்டுடைய ஒரு கிராஃப் இருக்குது. அதான் திருப்பி இந்த பாட்டை இங்கே தேர்வு. இங்கே இதெல்லாம் அரிதாக தான் மேற்கோள் காட்டக்கூடிய பாட்டு. இந்த பாட்டுடைய சித்திரத்தை மட்டும் சுருக்கமாக சொல்ல, அப்போ அந்த திரும்பி பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. சூருடை நனந்தலை என்பது, அதாவது சூர் உடைய மலையில், நனந்தலைனா உச்சி மலை இல்லையா, சுனை நீர் மல்க, கண்ணீர் மல்கிறது மாதிரி சுனையில் நீர் மல்குது. அடுத்த வரியில பெருவரை அடுக்கத்து அருவி ஆர்ப்ப, அடுக்கடுக்காக இருந்த பெருமலையில அருவி ஓரோசோட கீழே விழ, சுனையில ஊர்றதா அது, ஆனா இங்க அருவியாக விழுது. அடுத்து கல் அலைத்து இழிதரின் கடுவரல் காணியார், கல்ல உருட்டிட்டு பாறைகளை உருட்டி கொண்டு வந்து நிலம் முழுக்க நிறைத்து போகக்கூடிய காட்டு ஆறு. அடுத்தது கழைமாய் நீத்தம் காடு அலை ஆர்ப்ப, மூங்கிலுடைய இலை முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து காடு முழுக்க ஓசையிடும்படி தண்ணி பெருக. ஆனால் தொடக்கம் எங்கன்னா அந்த நனந்தலை சுனை நீர்ல நீர் மல்கினது தான். மல்கி பெருவரை அடக்கம் முழங்க விழுந்து பாறைகளை உருட்டிட்டு நிலத்தில் வந்து மூங்கிலுடைய நுனி மூழ்கிற அளவுக்கு பெருகி போகக்கூடிய காடு தண்ணி. இந்த அளவுக்கு தண்ணியை கொட்டக்கூடிய தழங்கு குரல் ஏரோடு முழங்கி வானம், தழங்கு குரல் ஏரோடு முழங்கி வானம், இடி முழக்க வானம் ஒலிக்க, இன்னும் பெய்யுமாறு மின்னிக் கொண்டிருக்கிறது தோழி. இவ்வளவு பெரிய மழை பெய்யும் போது வெண்ணெல், அதை மூங்கில் நெல் என்று பொருள் சொல்கிறார்கள், ஆனால் வெள்ளை நெல் வேறையா இருக்கலாம். வெண்ணெல் அருந்தி, நிறைய ஸ்டார்ச் சாப்பிட்டா யானைக்கு மயக்கம் வரும், தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு தன்னுடைய சோலைக்குள்ள படுத்து சிறு இலை சந்தன காடு, சின்ன இலை கொண்ட சந்தன காட்டுக்குள்ள படுத்து யானை தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காடு. அவ்வளவுதான். இப்ப இதுல இந்த ஓமை எதுக்கு வருதுன்னா, தன்னுடைய காதல் இப்படிப்பட்டது, இதை தெரியாம அந்த ஆள் அந்த தூங்கிட்டு இருக்கான். அதுதான் என்னுடைய காதல் இப்படிப்பட்டது. இந்த யானை தன்னுடைய சோலைக்குள்ள சுகமா தூங்கிட்டு இருக்கு. அதுக்கு யானைக்கும் பொதுவாகவே மழையில் அதுக்கு பெருசா தெரியாது. யானைக்கு எருமைக்கு மழை சந்தோஷமா தான் இருக்கும், அது பாட்டு தூங்கிட்டு தான் இருக்கும். அது உள்ள பாட்டு தூங்கிட்டு இருக்கு. இதுக்கு எப்படி சொல்றது, இதுக்கு மேல எப்படி சொல்றது? அதுதான் அந்த இயற்கையும் காதலும் ஒன்னாகக்கூடிய தருணம் என்பது. ஏ.கே. ராமானுஜன் வந்து சங்க இலக்கியத்தை மொழிபெயர்க்கும் போது இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். அக நில காட்சி. இந்த நிலம் எங்க இருக்குன்னா மனசுக்குள்ள இருக்கு. சுனை மாதிரி சின்னதா ஊறி, சுனை மாதிரி சின்னதா மல்கி பெருகி சொட்டி, மலை அடுக்குள்ள பேரோசையோட விழுந்து பெரும் பாறைகளை உரட்டி கீழே வந்து பெருகி மூங்கில் கழை மூழ்கிற அளவுக்கு பெருவெள்ளமாகி போயிட்டு இருக்கு என்னுடைய காதல். இன்னும் பெய்வேன் என்று மானம் இருட்டி மில் அடிச்சிட்டு இருக்கு. யானை தன்னுடைய சிறிய இலை சொந்த சந்தன காட்டுல தூங்கிட்டு இருக்கு. இந்த வாசிப்பு இருக்குல்ல, இந்த வாசிப்பை செய்யக்கூடிய இடம் இதுதான். திருப்பி நான் வந்து மறுபடியும் அந்த தேன் வரந்தை குகை ஓவியங்களுக்குள்ள போறேன். அங்க போகும்போது யானையை விதவிதமா வரைஞ்சி வச்சிருக்கேன். என்னுடைய தளத்தில் அந்த படங்கள் இருக்கும். பல விலங்குகளுடைய டீட்டெயில் வந்து சரியா இல்லை. ஏன்னா அந்த வரைந்தவனுக்கு கை திருந்தாது. உங்களுக்கு நம்ம கை இல்லை, அது இன்னும் முரட்டுத்தனமான கை, கல் பழகக்கூடிய கை. அவனுடைய உடம்பே சைஸே வேற மாதிரி தான் இருக்கும். முழுசாக நிமிந்தவனா கூட இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. நம்ம மாதிரி இவ்வளோ நிமிந்தவனோ தொப்பை போட்டவனோ இருக்க வாய்ப்பு கிடையாது. அவன் வந்து வரையும் போது புலியை வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் மாதிரி வால் சுருட்டி இருக்க வேண்டும். மற்றபடி புலியா சொல்ல முடியாது. நிறைய அனிமல்ஸ் வந்து சரியா இல்லை. ஆனால் யானை ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. ரொம்ப யானுடைய மூமெண்ட்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இப்போ தமிழன் என்றால் யானை மேல ஒரு பெரிய கிரேஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த யானை, அது மேயக்கூடிய காடு, அதுல பெய்யக்கூடிய மழை, அந்த ஓவியங்கள்ல புள்ளி 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 புள்ளியா நிறைய வச்சிருக்கான். இந்த புள்ளிகள் என்னங்கிற ஒரு விவாத நண்பர்கள் நடுவில் போச்சு. அப்போ
பல பேர் அந்த ஸ்டார்ஸ் என்று சொன்னான், நட்சத்திரங்களாக இருக்கலாம், இல்லை காடு மரங்களை தான் சொல்கிறான், ஏதோ புள்ளி வச்சிருக்கலாம். அது எனக்கு தோணுச்சு வந்து ஏன் மழையாக இருக்கக்கூடாது? இப்போ நிறையா யானை போகுதுன்னா அது ஏன் மழையாக இருக்கக்கூடாது? இந்த அவன் வரைஞ்ச அந்த கனவுக்குள்ள திரும்பி போகிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாசல் என்பது இதுதான். சங்க இலக்கியம் வழியாக நம்ம அந்த காட்டுக்குள்ளே போக முடியும், அவன் வரைந்த காட்டுக்குள்ளே போக முடியும். எத்தனை தவம் இருந்து காடை ஒரு கனவாக ஆக்குனானோ அந்த கனவுலேருந்து நம்ம தொடர்ந்து நம்முடைய இலக்கியங்களை வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கோம். நண்பர்களே, இன்னொரு அற்புதமான கவிதை ஒன்று இருக்கு. இந்த சப்ளிமேஷன் என்று தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. அதாவது முதல்ல மனித உறவை ஒரு வகையில் 5 இணையாக பிரிச்சுட்டான், அன்பின் 5 இணையாக பிரிச்சாச்சு. 5 இணைக்கு மேலே இருக்கு, கைக்கிளை பெருந்திணைன்னு இருக்கு, ஆனால் புறத்திணைகள் மெயினாக 5 தான். அதுவே ஒரு வகையில் ஒரு பிடிமானத்தை கொடுக்குது, அள்ளக்கூடிய ஒரு பிடியை கொடுத்துருது. அது அதன் பிறகு அதில் என்னென்ன விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும் வைக்கிறான். செவ்வியலுடைய இயல்பே நீங்கள் இஷ்டத்துக்கு எழுதுறதில்ல, இஷ்டத்துக்கு எழுதுறதுக்கான ஸ்கோப் வந்து செவ்வியல் எந்த செவ்வியல்லையும் கிடையாது, இப்படி தான் எழுத முடியும். அதாவது ஒரு குறிஞ்சி திணையில் குறிஞ்சி திணைக்கு உரியதல்லாத ஒரு விலங்கு வர முடியாது. வேட்டை சென்னாய் கிளைத்தூண் மிச்சிலெல்லாம் இங்கே வர முடியாது, வேட்டை சென்னாய் சுடுங்கில கிடையாது. யானை இருக்கும், மான் இருக்கும், பன்றி கூட இருக்கும். அப்போ இந்த இருக்கு. அப்புறம் பிரிதல் என்றால் பிரிதலுக்கான ஒரு டிராமா முகூர்த்தத்தை வரையறுத்து கொடுத்துருக்கான். வாழ்க்கையில் இவ்வளோதானே இருக்கு, வாழ்க்கையில் தருணங்கள் முடிவில்லாமல் இருக்கு. நவீன கவிதை எழுத ஆரம்பித்த பிறகு, நவீன சிறுகதை எழுத ஆரம்பித்த பிறகு எவ்வளவு உறவு தருணங்கள் எழுதியிருக்கோம், எவ்வளவு பிரிவு தருணங்கள் எழுதியிருக்கோம். நானே வந்து உறவை ஒருவன் ஒருத்தியிடம் அல்லது ஒருத்தி ஒருவரிடம் சொல்லக்கூடிய தருணத்தை மட்டுமே வச்சு 12 கதை எழுதி ஒரு தொகுப்பு வந்திருக்கு. எவ்வளவோ எழுதலாம், முடிவே இல்லை. இன்னொரு 100 கதை கூட நான் எழுதுவேன். ஆனால் சங்க இலக்கியத்தில் அப்படிலாம் எழுத முடியாது. இன்னென்ன தருணங்கள் அவன் ஏற்கனவே வைத்திருக்கான். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இவை எவையுமே நேரடியான வாழ்க்கை சித்திரங்களாக எழுதப்பட்டவை அல்ல. இவை நடனத்திற்காகவோ அல்லது வேறு வகையான பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸுக்காக எழுதப்பட்ட டெக்ஸ்ட் தான், நிகழ்த்துக்கலைக்காக வரையப்பட்ட ஒரு பிரதி தான் இது. ஆடி இருக்கலாம், பாடி இருக்கலாம், நடித்திருக்கலாம். ஆகவே தான் அது மாற முடியாது. வேடம் போட்டு வந்து அந்த தருணத்தை ஆடுறாங்க. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான வாத்தியம் இருக்கு. அந்த வாத்தியத்தை நீங்கள் மாற்ற முடியாது. இன்ன பாட்டு இன்ன வாத்தியம் தான், கிணைப்பறை கொட்டி தான் நீங்கள் அகவலை பாட முடியும். அந்த டியூனில் பாடியிருக்கலாம், அதுக்கு நடிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ லிமிட்டேஷன் வந்தாச்சு. அதாவது நிலத்தை நீங்கள் மாற்ற முடியாது, நிலத்தில் என்னென்ன இருக்குங்கிறதே மாற்ற முடியாது, அதில் என்ன நிகழ்கிறத மாற்ற முடியாது, நிகழக்கூடிய தருணங்களை நீங்கள் மாற்ற முடியாது. அதெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன தான் புதுசாக எழுத முடியும் என்று பார்த்தா சப்ளிமேஷன் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. உனக்கு சப்ளைம் பண்ண முடிஞ்சால் கவிதை எழுது, இல்லைன்னா போ எங்க சொல்லாதுவா, அதுதான் செவ்வியல். உனக்கு ஸ்ட்ரேஞ்சான ஒரு அனுபவம் இருக்குன்னா அதை பொண்டாட்டிகிட்ட சொல்லு, சபையில் சொல்லாத. சபையில் நீ சப்ளிமேஷன் நடத்து. சபையில் எனக்கு தெரிஞ்சது இன்னும் என்ன நடக்குது எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத ஒன்றை சொல்ல முடியுமா? கதகளி மாதிரியான செவ்வியல் கலைகளில் மொத்த கதையும் எல்லாருக்கும் தெரியும், மொத்த கதைப்பாட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த குறிப்பிட்ட கதைகளையே 100 முறைக்கு மேல் பார்த்துருப்பாங்க, ஆனாலும் வந்து உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கு புதுசாக அது என்ன நடக்குது, மனோதர்மத்தில் புதுசாக என்ன சேர்க்கப்படுகிறது, என்ன நிகழுது? புகழ்பெற்ற ஒரு சென்டென்ஸ் உண்டு. கலாமண்டலம் கிருஷ்ணன் நாயர் 1450 நலன்களை நடித்திருக்கிறார். 1450 முறை நலன் வெட்டு கட்டியிருக்கார். 1450 நலன், ஒரு நலன் கிடையாது, ஒரே நலாத வேந்தி கதை தான். ஆனால் அவர் வேற ஆளாக தான் கொண்டு வருவார். அதுதான் கிளாசிக். அந்த அந்த மென்மையான அந்த விஷயம் அதுதான் சங்க இலக்கியத்தில் நடக்குது. அங்கே காதல் என்பது நிகழலை, காமம் என்பது காதலை நோக்கி நகர்ந்து வருகிறது. அதன் பிறகு நாம் அதிலிருந்து அந்த பாலை எடுத்துக்கிட்டு ஏறத்தாழ சிலப்பதிகாரம் வரும்போது, சிவக சிந்தாமணி வரும்போது, அந்த சப்ளைம் அடுத்த கட்டத்துக்கு பியூர் காதலாக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் கம்பன் வரும்போது பியூர் ஐடியா தான், பிளாட்டானிக் ஐடியா தான், லட்சிய வடிவம் மட்டும்தான் இருக்கு. அதிலிருந்து இன்னும் லட்சிய வடிவத்துக்கு வரக்கூடியது டிபி போன்றவர்களுக்கு தெரியும், ஆழ்வார் பாடல்களில்
அங்க அந்த காதல் தெய்வீக காதலாக தெய்வமாக மட்டும்தான் வெளிப்படுகிறது. காமத்தின் ஒரு துளியும் இல்லாத ஒரு காதலாக. சங்க இலக்கியம் இல்லை என்றால் தமிழ் பக்தி இலக்கியம் உருவாகியிருக்காது. பக்தி இலக்கியத்திற்கான அந்த நெகிழ்வும் அந்த சப்ளிமேஷனும் தொடங்குற இடம் சங்க இலக்கியம் தான். சங்க இலக்கியத்தை விட்டு விட்டு எந்த நாலாயிரத்துடைய முக்கியமான பாடல்களையும் புரிந்து கொள்ள முடியாது, அல்லது திருவாசகத்தை புரிந்து கொள்ள முடியாது, திருப்பாவையோ திருவெம்பாவையோ புரிந்து கொள்ள முடியாது. இந்த இடத்துல வரக்கூடிய அந்த உயர்ந்த பேரன்பு மட்டுமே ஆன, கால்களே இல்லாம சிறகு மட்டுமே ஆன ஒரு பறவை, ஒருபோதும் தரைக்கு வந்து உட்கார முடியாத ஒரு பறவை பக்தி. அந்த பக்தி இங்கிருந்தா இந்த பறவைக்கு சிறகு உண்டு, காலும் உண்டு, நடக்கும். ஆனா வானத்தில் அது பறக்கக்கூடிய ஒரு தருணம் இதுல இருக்கு. அந்த ஒரு தருணம் வெளிப்பட்ட ஒரு கவிதை இருக்கு. சோலை வாழை சுரு நுகும்பு இணைய அணங்குடை அருந்தலை நீவலின் மதன் அழிந்து மயங்கு துயர் உற்ற மையல் வேழம் உயங்குயிர் மடப்பிடி உலை புறந்தை வர ஆமிழி சிலம்பின் அரிது கண்படுக்கும் மாமலை நாடன் கேண்மை காமம் தருவதோர் கைதாழ்ந்தென்றே. இந்த வரியுடைய வர்ணனை இதுதான். அதாவது உயர்ந்த வாழை, அதனுடைய மென்மையான சிறு சுருள், அந்த அந்த குருத்து சுருள், அது அணங்குடை அருந்தலை ஆண் யானையுடைய பித்து நிறைந்த தெய்வங்கள் நிறைந்த மத்தகத்தை மெல்ல தொட்டுடுது. அது தொட்ட உடனே அந்த மென் தொடுகையில் ஏதோ ஆயிடுச்சு. அதுக்கு மதம் இழகிடுச்சு. மதம் எழிந்து மயங்கு துயர் உற்ற மையல் வேழம், பெருங்காதல் கொண்டு மயங்கி காட்டில் காடை கலக்குது யானை. அதன் பிறகு களைத்து உயங்குயிர் பிடியோடு ஒரு சுனைக்கருகளை ஓய்வெடுக்குது. பெண் யானை அது முதுக தடவை கொடுக்கிறது. இந்த மாமலை நாடையுடைய கேண்மை எனக்கு துயர் தருகிறதுங்கிறது அந்த கவிதை. ஆனா திருப்பி நான் மறுபடியும் அந்த சந்தர்ப்பத்துக்கு போகிறேன். யானையுடைய மத்தகத்துல காட்டு தெய்வங்கள் மட்டும்தான் அமர முடியும் என்பது காணிக்காரர்கள் பள்ளியர்களுடைய தொன்மம். நான் கூட ஒரு கதை எழுதியிருப்பேன், ஊமை சென்னாய். அதுல வரக்கூடிய யானை அது மேல மாதி, காட்டு தெய்வம் மாதி தவிர யாரும் உட்கார முடியாது. அதனை எப்பவுமே உட்கார முடியும். பள்ளியர் சொல்லுவாங்க, நாங்க பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் உட்கார முடியாது. தெய்வங்கள் மட்டுமே அமரக்கூடிய அணங்குடை சூர் கொண்ட தலை, அவ்வளோ பெரிய மத்தகத்துல ஒரு வாழையுடைய குருத்து மெல்ல தொட்டுடுச்சு. வாழையோட குருத்தே ஒரு தும்பிக்கை மாதிரி தான் இருக்கும். குறிப்பா இன்றைக்கு இவங்க பார்க்கக்கூடிய வாழை இல்லை, நம்ம குட்டையா வளரக்கூடிய வாழையை டெவலப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பேயன் மாதிரியான வாழைகளை இங்கே பார்த்தா தெரியும், நல்ல உயரம் வரும். 10, 12 அடி 18 அடி உயரம் வரைக்கும் பேயன் வாழை வரும். அப்போ அவ்வளோ பெரிய குருத்து வளைந்து, லைட் ஊதா கலரில் கூட இருக்கும் அந்த குருத்து, நீங்கள் பார்த்துருக்கலாம். வளைந்து இந்த மத்தகத்தை வருடி சென்று விட்டது. இவ்வளவு மென்மையான தொடுகை அதுக்கு சாத்தியமே கிடையாது. இவ்வளவு மெல்லிய குருத்து தொடுகை இருக்க, அது தெரியவே தெரியாது. அந்த குருத்து தொடுகையில் அதன் உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை மதமும் வெளியே வருது. அது காதலுடைய மதம், அல்லது இவங்க சொல்லக்கூடிய உயர்ந்த தர காமத்துடைய மதம். மதம் அழிந்து என்ற வார்த்தை சொல்ல, மதம் அழிந்து மயங்கு துயற்றுற்ற மையல் வேழம், அது காடை கலக்குது. காட்டுல யானை பார்த்தவங்களுக்கு தெரியும், மதம் கொண்ட சமயத்தில் இந்த காடு முழுக்க எல்லா மரமும் குத்துப்பட்டிருக்கும், எல்லா புல்லும் சாஞ்சு கிடக்கும், பாறைகள்லாம் உருண்டு கிடக்கும். நானே பலமுறை பார்த்துருக்கேன். காடை கலக்கிட்டு அப்புறம் தளர்ந்து முடியாம படுத்திருக்கு. பெண் யானை அதை வருடி கொடுக்குற. இந்த மென் தொடுகையில் என்ன நடக்குது? அந்த மென்மையான தொடுகையில அந்த யானைக்குள்ள இருந்து எது வெளியே வருது? அவ்வளோ பெரிய காதல், அவ்வளோ பெரிய காமம் வெளிவரும்படியான அந்த மெல்லிய தொடுகை இருக்குல்ல, அது ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறான். ஒரு வாழை குருத்துடைய தொடுகை போல ஒரு வேளத்தை, ஒரு மத வேழத்தை தொடக்கூடிய ஒரு தொடுகை இருக்கு, அதுக்கு பேரு தான் கவிதை. இந்த மொத்த சங்க கவிதையுமே அந்த குருத்தின் தொடுகை என்று நான் சொல்லுவேன். அந்த தொடுகை, அந்த சப்ளை,
அதை திருப்பி திருப்பி நிகழ்த்துவதற்காகத்தான் 2000 ஆண்டுகளாக கபிலனிலிருந்து தொடங்கின அந்த விசையை அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்காகத்தான் கம்பன் முதல் இன்று எழுதக்கூடிய இசை வரை எல்லா கவிஞர்களும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். வணக்கம்.